நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஃபேஸை பிளர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். இல்லை ஒரு லோகோ, நம்பர் பிளேட், அட்ரஸ் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ண வேண்டிய இருக்கலாம். ப்ரீமியர் ப்ரோல இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளர் பண்ண சப்ஜெக்ட் மூவ் ஆனாலும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் கிளிப்பை டைம்லைனில் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் பேனலுக்கு போயிட்டு காஷியன் பிளர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் பிளர் அண்ட் ஷார்பன் கேட்டகரியில் இந்த எஃபெக்ட் இருக்கும். அதை டிராக் பண்ணி கிளிப் மேல டிராப் பண்ணுங்க. இப்போ பிளர் அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதை ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததா எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலை ஓபன் பண்ணுங்க. ஃபேஸ் பிளர் பண்றதுக்கு எலிப்ஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ரீசைஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளர் மாஸ்க் இருக்கிற ஏரியாக்குள்ள மட்டும் ஒர்க் ஆகும். இப்போதான் மெயின் பார்ட். உங்க சப்ஜெக்ட் மூவ் ஆகுதா? மாஸ்க் செலக்ஷன்ல இருக்கிற ட்ராக் செலக்டட் மாஸ்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. பிளே ஹெட் ஸ்டார்ட்ல வச்சுட்டு ட்ராக்கிங் பட்டனை கிளிக் பண்ணினா பிரீமியர் ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா மாஸ்கை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபாலோ பண்ணும். ட்ராக்கிங் முடிஞ்சதும் கிளிப்பை ப்ளே பண்ணி ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டா இருந்தா சில ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மூத் பிளருக்கு பதிலா பிக்சலேட்டடான ஒரு லுக் வேணும் அப்படின்னா மொசைக் எஃபெக்ட் யூஸ் பண்ணுங்க. எஃபெக்ட் பேனல்ல மொசைக்னு சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் பிளாக்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணினா பிக்சல் சைஸ் சேஞ்ச் ஆகும். மாஸ்க், ஃபெதர், ட்ராக்கிங் எல்லாமே காஷியன் பிளர் மாதிரியே சேம் ப்ராசஸ் தான். அண்ட் தென் ஃபேஸஸ் மட்டும் இல்ல, லோகோ, நம்பர் பிளேட், அட்ரஸ் இல்ல எந்த ஆப்ஜெக்ட்டுமே இதே மெத்தடை யூஸ் பண்ணி பிளர் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபேஸுக்கு எலிப்ஸ் மாஸ்க், லோகோ மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ரெக்டாங்கிள் மாஸ்க், ஆப்ஜெக்ட் மூவ் ஆனா ட்ராக்கிங் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்னா ட்ராக்கிங் தேவையில்லை. இதுல ஒரு போனஸான டிப் என்னன்னா மாஸ்க் செட்டிங்ஸ்ல இன்வெர்டட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணினா ஆப்ஜெக்ட் கிளியரா வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிளர் பண்ணவும் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்க எடிட் பண்ற வீடியோல இந்த பிளரோட நீட் இருக்கு அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க வீடியோ எடிட்டிங்க ரொம்ப ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா we have a video editing course at Video Superstars Academy. அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க.